கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். ஏசா தன்னை ஏற்றுக்குவானா? மன்னிப்பு கேட்டா மன்னிப்பானா? இல்லை தன்னுடைய மனைவிகளை பிள்ளைகளை அழிச்சிடுவானான்னு யாக்கோபின் மனதில் போராட்டம். கானான்ற பேரு அவனுக்கு இனிமையாகவும் கலக்கமாகவும் இருந்துச்சு. அதுக்காக யாக்கோபு தன்னுடைய முழு இருதயத்தோடும் பாதுகாப்புக்காக தேவனை நோக்கி மன்றாடுறான். அவன் ஜெபத்தோடு நின்றுடாம கடந்த காலத்தை பற்றி வருந்துறன்னு தன்னுடைய சகோதரன் ஏசாவை நம்ப வைக்க தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்யணும்னு யோசிச்சான். தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாக விரும்புகிறத செயலில் காட்ட விரும்பினான். அவனுடைய சகோதரனின் கோபத்தை தணிக்க அவனுக்கு ரொம்ப அழகான பரிசை வழங்குறதை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டுக்கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோலிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி கட்டளையிட்டான்னு 13 16 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு ஜெபம் செஞ்சான். ஏசாவுக்கு வெகுமதியையும் அனுப்பினான். இப்போ தன்னுடைய சகோதரன் ஏசாவை எதிர்கொள்ள தன்னால் முடிஞ்சவரை தன்னை தயார்படுத்தி கொள்ள முயன்றான். கடைசியா அவனுடைய குடும்பத்தினரை ஆயத்தம் செய்ய வேண்டியிருந்துச்சு. எல்லாம் முறியடிக்கப்பட்டாலும் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும்னு நினைச்சான். எல்லோரையும் ஆற்ற கடக்க செஞ்சுட்டு தனித்து நின்றான். யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்றுன்னு 24 25 வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது மாம்ச ரீதியில நடந்த மல்யுத்தம் இல்லை. ஆபிரகாம் ஒரு காலத்துல சோதோமை அழிக்க போன தூதர்களோட போராடி மன்றாடினான். சோதோம்ல தன்னுடைய சகோதரன் காக்கப்படணும்னு அவன் போராடினான். அதே போல தன்னுடைய குடும்பம் காக்கப்படணும்னு ஒரு புருஷனோட போராடுறான். அந்த புருஷன் சாதாரணமானவர் இல்லைன்றதை மட்டும் உணர்றான். அவன் தன்னை அவர் ஆசீர்வதிச்சா ஒழிய அவரை விடமாட்டேன்னு விடாப்பிடியா போராடுறான். மல்யுத்தோன்ற வார்த்தையை நாம் சிந்திக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்துல இதே விஷயத்தை பத்தி எப்படி எழுதினாருன்றதை பார்க்காம இருக்க முடியாது. எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு வாசிக்கிறோம். இது மாம்ச போராட்டத்தை குறித்து சொல்லலை தான். ஆனால் யாக்கோபு செஞ்ச போராட்டத்தை நாம் புரிஞ்சு கொள்ள இந்த வசனம் நமக்கு உதவி செய்யுது. ஒரு புறம் கர்த்தருடைய பாதுகாப்பின் வாக்குத்தத்தம் இருக்குது, மறுபுறம் ஏசாவும் அவனுடைய 400 ஆயுதம் ஏந்தியவங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல முரண்பட்ட உணர்ச்சிகளோட அவன் போராடிக்கிட்டு இருந்தான். உணர்ச்சிகள் ஆழமாக நம்மளை பாதிக்கலாம். உணர்ச்சிகள் ஒரு நபரை உற்சாகப்படுத்தலாம், இல்லை ஒரு நபரை மோசமாக காயப்படுத்தலாம். உணர்ச்சிகளை எதிர்த்து போராடணும். குற்ற உணர்வு, அவமானம், பயம், இது சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள். இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள்னால யாக்கோபு பாதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் இந்த போராட்டத்தின் நடுவில் அவன் ஆசீர்வாதத்தை தேடுறவனா இருந்தான். முன்பு ஆசீர்வாதத்தை அடைய குறுக்கு வழியை நாடுறவனா இருந்தான். தந்திரமா ஏமாற்றியாவது அதை அடைய நினைச்சான். ஆனால் இப்போ ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுறவனா போராடுறது யாக்கோபினுடைய மிகப்பெரிய மாற்றம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், சவால்கள், பயங்கள்னு நாம் அனுதினமும் சந்திக்க வேண்டியவை அதிகம். அதில் நாம் யாராக இருக்கிறோன்றதையே நாம் நிதானிக்க அழைக்கப்படுறோம். ஒரு காலத்தில் மனித திறமையினால் இல்லை தந்திரத்தினால எதையும் சாதிக்க நினச்சவன் தான் யாக்கோபு. ஆனால் அதில் அவன் தோல்வியையே சந்தித்தான். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவன் செஞ்ச பாவங்கள் அவனை துரத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. எதை விதைச்சானோ அதை அவன் அறுத்தே ஆக வேண்டிய நிலையில இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய வர்றாரு.
அதை உணர்ந்து தாழ்மை உள்ளவனா அவர் ஆசீர்வதிச்சா ஒழிய தன்னுடைய வாழ்க்கையில தான் பயம் இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைக்கு அவன் வந்திருக்கிறது நமக்கு எல்லாம் ஒரு பாடம் தான். எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும், எத்தனை ஆடு மாடுகள் செல்வங்கள் அவனுக்கு இருந்தாலும், அவன் கர்த்தரால வரக்கூடிய ஆசீர்வாதமே சரியானதுன்றத அவன் நமக்கு உணர வைக்கிறான். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் குறுக்கு வழியில் இல்லை நம்மளுடைய திறமையினால் அநேக விதமான சம்பாத்தியங்களை நாம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் விதைத்த பாவங்கள் பயத்தினால நம்மளை கொன்றிடும். இன்றைக்கே அதை சரி செய்ய தேவனுடைய பலத்தை நாடுவோம். அவர் எல்லாவற்றையும் சரி செஞ்சு நம்மளை சமாதானத்தின் பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.